அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இன்று தசமி திதியை பத்தி பார்க்க போறோம். அது தேய்பிரை தசமி திதி. அந்த தசமி திதியில ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பது வள்ளுவர் பெருந்தகையினுடைய வாக்கு. தசமி திதி, தசமியிலே ஜாகரத்து கப்பார் வரி சிலம்பு இதனுடைய திருத்தாள சேர்த்து நிறமாக ஸ்தூல் சூட்சத்தோடன்றி நிஷ்களத்தில் நீ நாளும் வென்றாகி அசையாமல் ஆனந்தமயமாகி நின்ற அறிவொளியாக வரமருள்வாய் அகண்ட ரூபி வசீகரமாக பிள்ளை முகம் பார்த்தெடுப்பாய் ஜோதியே மனோன்மணித்தாயே புள்ளினே வாழ்வி. பிள்ளை முகம் பார்த்தெடுப்பாய் புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளை முகம் பார்த்தெடுப்பாய்ங்கிறது என்ன விஷயம்? யாரை தேர்ந்தெடுப்பது? இந்த மனோன்மணியில தசமி திதி அன்னைக்கு தேய்பிரை தசமி திதியில தசமி திதி தொழிலுக்கு உண்டான கிரகம். அதுல எந்த தொழிலுக்கு உண்டானதோ அந்த நேரத்தை நம்ம கணக்கெடுத்து பார்க்கிறோம். அப்ப தேய்பிரை தசமி திதியில மனிதன் எப்படி இருப்பான், அவனுடைய வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் தசமி திதியில பிறந்தவனாக இருந்தாலும் சரி, இல்லது தசமி திதியை எடுத்து பூஜை செய்பவராக இருந்தாலும் சரி, அப்ப இந்த தசமி திதி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சத்தை கொடுக்குது. சரி, இந்த தசமி திதிக்கு நாம எப்படி பூஜை பண்ணிக்கிறது, இந்த அம்பாளை எப்படி கும்பிடுறது, நமக்கு எப்படி தொழில் கிடைக்கும்? தொழில் கிடைக்கும். அது ஜோதிடரா இருந்தாலும் சரி, வியாபாரிகளா இருந்தாலும் சரி. அந்த காலத்துல இந்த புல்லுருவின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த புல்லுருவியை பொறுத்தவரையில ஒட்டுண்ணி சாருண்ணின்னு ரெண்டு வகையை சேர்ந்தது. மிருகங்கள் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ ஒட்டி போய் அந்த இது விழுந்து ஒரு இடத்துல முளைக்கிறது ஒண்ணு. சாருண்ணிங்கிறது உன்னை சார்ந்து இன்னொன்று வாழ்றது. அப்ப இந்த ஒட்டுண்ணி சாருண்ணியை பொறுத்தவரையில இந்த தசமி திதிக்கு எதுக்கு சாமி இதை போய் கனெக்ட் பண்றாரு நீங்க நினைச்சுக்கிற கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செப்படி வித்தைகள் உண்டு. செப்படி வித்தைகள்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஒரு மனிதன் பெரியாள் ஆகுறான். அப்ப பெரியாள் ஆகும்போது தசமி திதி தேய்பிரை தசமி திதியில நாம என்ன எடுத்தால் இந்த கதை நமக்கு பலிக்கும். இதுல நாம எப்படி வெற்றி பெறுறது, எந்த இடத்துல நம்ம ஜெயமாகிறது, எதனால இருக்கும். சரி, ரைட். நம்மளுடைய தேசிய மரம் எது? பனைமரம். இந்த பனைமரம் தான் உலகத்துல ஒரு பெரிய அதிசயத்தை கண்டுபிடிக்க வச்சது. பனித்துளி பெருசா விழுது, பனைமரம் அது நிழல்ல தெரியுது. அதுலதான் டெலஸ்கோப் என்னும் தொலைநோக்கு கருவியை கண்டுபிடிச்சாங்க. அப்ப இந்த தசமி திதியில நாம என்ன செய்யணும், என்ன செஞ்சா நமக்கு இதுல ஒரு பெரிய லாபம் கிடைக்கும்? ஜோசியத்துல ஒரு அருள்வாக்கு சொல்லலாம், ஒரு பணத்தை வர வைக்கலாம், நினைத்த நேரத்துல நினைத்தவங்களை நம்ம முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு அனுமானுஷ்ய சக்தி. அப்ப இதுக்கு விளக்கு போடணும், தீபம் போடணும். அந்த தீப எண்ணெய்களை கரெக்டா போட்டு உட்காந்து இந்த தசமி திதி அன்னைக்கு காலையில அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம்னு கூட வச்சுக்கலாம். அந்நேரம் எந்திரிச்சு ஒரு அருமையான இந்த பாடலை படிச்சுட்டு நாம அம்பால வணங்குறோம், அந்த மனோன்மணி தாயாருக்கு பூஜை பண்றோம். ஆனால் அங்க இருக்கக்கூடியது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில கூட உள்ள போய் பாருங்க, ரெண்டு குட்டை பனைமரம் இருக்கும். சின்னதா ரெண்டு பனைமரம் வச்சிருப்பாங்க. ரெண்டு உருவங்கள் இருக்கும். அந்த ரெண்டு உருவமும் ஆண் பெண் உருவம். அது எட்ஜினியோட சேர்ந்தது. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுல அந்த எட்ஜினிகள்லாம் அதுல நிப்பாட்டப்பட்டிருக்கு. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்குள்ள உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ்குள்ள எத்தனை விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னு தெரியும். அப்ப தசமியை பொறுத்தவரையில துட்டு, பணம், காசு, சம்பாத்தியம், இதைத்தான் நம்ம செய்யறோம். இந்த பனைமரத்து புல்லுருவில எந்த புல்லுருவியும் சிறந்தது? பனைமரத்து மேல நிறைய புல்லுருவி இருக்கும். அதுல தொட்டு பெறக்கூடிய ஆடியோ பிரேக் ஆகுதுண்ணே.
மரத்துல இருக்கக்கூடிய புல்லுருவி எந்த புல்லுருவியை எடுத்தால் நமக்கு கிடைக்கும், அது எங்க கிடைக்கும், அதை எப்படி தேடுறது, இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். பெரும்பகுதி பறவைகளினுடைய எச்சங்கள் அதுலதான் இந்த புல்லுருவிகள் மரத்து மேல வரும். இதெல்லாம் மரத்து மேல போய் உட்கார முடியாது. அப்ப காக்கை குருவி எங்கள் ஜாதி இந்த மாதிரி பாரதி பண்ண மாதிரி இதுல அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம், அந்த மரத்து மேல போய் அந்த பறவைகள் உட்கார்ந்து போடுற எச்சத்துக்கு அந்த இதுக்குள்ள ஒரு பொந்துலையோ அதுலயோ விழுந்து அது வளரும். அந்த புல்லுருவியில சால சிறந்த புல்லுருவி எதுன்னு கேட்டீங்கன்னா பனை மரத்து மேல புலக்கூடிய அந்த புல்லுருவியில அரச மரத்தினுடைய புல்லுருவியே அதிகமான துட்டு தரும். அரச மரம் அதுல வளர்ந்துருக்கணும். பனை மரத்து மேல அரச மரம் வளர்ந்துருக்கும். அது எங்கேயாவது கண்டுபிடிச்சு ஒரு சின்ன புல்லுருவி எடுத்து கொண்டாந்து அதுக்கு ஒரு லக்கணம் தெரிய வேண்டாமா? நமக்கு 10வது திதி தசமி திதி, 10வது திதி. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கணக்குப்படி இரவு 12 மணிலிருந்து கணக்கு பார்க்கணும். இரவு 12 மணிலிருந்து கணக்கு பார்த்தா காலையில் 6 மணிக்குள்ள ஒரு 3 லக்கணம் ஓடிடும். பகல்ல ஒரு 6 லக்கணம் போயிடும். அப்ப 6 3 9 லக்கணம். அப்ப சாயந்தரம் 6 மணிலிருந்து 6:40க்குள் அந்தியும் இல்லாமல் சந்தியும் இல்லாமல் இரணையனை வதம் செய்த நேரமும் தினப்பிரதோஷம் வரக்கூடிய காலமும் முடிந்து 6 மணிக்கு மேல் 6:40க்குள் அந்த புல்லுருவியை எடுத்து அது ஓடையை பற்றிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த உங்களுக்கு நான் சொன்ன 10வது லக்கணம் கரெக்டா கிடைக்கும். அது தசமியை கணக்கு பண்ணி போகும். அந்த அரச மரத்து புல்லுருவியை எடுத்து என்ன செய்வாங்க, அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அந்த அரச மரத்து புல்லுருவியை எடுத்து ஒரு சின்ன வெள்ளி தாயத்துல போட்டு அடைச்சி வைக்கிறவங்களும் இருக்காங்க. சில டீசென்சியா ஒரு கவர்ல வச்சு உள்ள வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. பெரும்பகுதி கல்லால வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப அது எவ்வளவு நாளைக்கு பயன்படும்னா லைஃப் லாங்கா போயிடும். அந்த புல்லுருவிக்குள்ள சக்தியாதான். அன்னன்னைக்கு அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். தசமி தன்னால் பலன் செய்வது அந்த புல்லுருவி உண்டு. சரி, இந்த புல்லுருவியில இன்னொரு வகையான புல்லுருவி. அது என்ன புல்லுருவி? மனிதன் எல்லா மிருகங்களும் வாய்வெளியை சாப்பிட்டு கீழே ஊடி எச்சம் போடுது. ஆனால் வௌவால் ஒன்றே வாய்வெளியை சாப்பிட்டு விட்டு வாய்வெளியே அது அது மலத்தையும் கழிக்கின்றது, பின்னதை கத்துது. அப்ப அந்த மரத்தினுடைய புல்லுருவி அது பனை மரத்துல வௌவால் இருந்து அந்த பனை மரத்துல வௌவால் தலைகளா தொங்குற இடமா இருந்து அதுல விழுந்து அதுல ஒரு அரச மரத்து புல்லுருவி எடுத்துட்டாங்கன்னா உலகத்தின் தத்துவம் பேசக்கூடிய கடவுள்கள், உலகத்தின் தத்துவம் பேசக்கூடிய கடவுளே உங்க கூட பேசும். நம்பாலே நேருக்கு நேரம் காட்சி கொடுக்கும். அப்படி கிடைக்குமா சாமி? எங்க கிடைக்கும்? அது தேடத்தான் செய்யும். தேடும்போது சில சித்திரவதைகளும் நமக்கு இருக்கும், சில உடல் கஷ்டமும் இருக்கும், சிலருக்கு நோகாம கிடைச்சிடும். இது எதுக்காண்டி சொல்றேன்னா இந்த புல்லுருவிகள்லாம் உண்மை என்பதை நான் அறிந்தவன். இந்த புல்லுருவியை பத்தி சொல்லணும்னு சொன்னா இது ஒரு சமய சஞ்சீவி மாதிரி. நமக்கு பணம் இல்லை, நம்ம உள்ளங்கையில இப்படி மூடிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. அப்படியே உங்களுக்கு யாரு என்ன எங்க பணம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், என்ன செய்யலாம், இதெல்லாம் உங்களுக்கு தனிமையாவே தெரியும். இந்த தனிமையா தெரியும் போது நாம அதை ரைட்டுன்னு சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது. அது எதுக்காக வேண்டி நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன்னா அந்த தசமி செஞ்சு பெரிய பெரிய வித்தை செஞ்சவங்கலாம் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். அதுல அந்த தசமி திதியை பொறுத்தவரையில அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது அவங்க இஷ்ட தேவதா, குல தேவதா, பிரத்யேக தேவதா, என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்க்கணும். இந்த புல்லுருவியை பத்தி சொல்லணும்னு சொன்னா அந்த வௌவால் இருக்க புல்லுருவி இருக்கு பார்த்தீங்களா, அது மனுஷனை டைவடிச்சு விடும். ஏன்னா இருட்டுல தான் அது பறக்கும். அது தொங்குறது தலைகளா தான் தொங்கும். சூரிய ஒளியை விரும்பாது. சந்திரனுடைய அமைப்புகள் தான் இருக்கும். சுமார் 40லிருந்து 60 கிலோமீட்டர் வரையும் போய் இறை தேடக்கூடிய ஒரு பிராணி. அதுக்கு எங்க இருக்குங்கிறது கரெக்டா தெரியும்.
அந்த மாதிரி ஒரு புல்லுரியை எடுத்து நாம வழிபாடு செய்து, அதுக்கு ஒரு பெரிய வழிபாடுன்னு இல்லை, இந்த மனோன்மணி தசமி படிக்கிறன்னு வச்சு ஒரு பத்தி சூடத்தை காட்டி எடுத்து வச்சு பாருங்க. அதுக்காண்டி அந்த மரத்தையும் நம்ம கீழே தட்டிடக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அந்த அளவு மட்டும் ஒடிக்கணும். அதுவும் எப்படி பார்த்து ஒடிக்கணும்? அன்னைக்கு எந்த பக்கம் சூளம் இருக்கின்றதோ அதுக்கு எதிர்பக்கம் தான் அந்த குச்சை ஒடிக்கணும். சூளம் பார்க்காம ஒடிச்சுட்டு வந்து நாளைக்கு என் வீட்டில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இது கிடைக்குமா என்றால் கிடைக்கும். நம்பிக்கை தான் முதல் உலகம். இதுல நம்பாதவங்களுக்கு எதுவுமே நம்ம தேவையில்லாம பிரயோகம் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுக்குறதே உங்களுக்கு அதுதான். இப்ப இன்னைக்கு தசமி தேதியில தொழில் தொடங்கலாமாயா? தொடங்கலாம். தர்ம காரியங்கள் செய்யலாம், பல விஷயங்கள் செய்யலாம். என் வாழ்க்கையை பொறுத்தவரை எடுத்துங்க, நான் வகுப்புகள் போடுறது தொடங்குறதெல்லாம் தசமி தேதியில தான் இருக்கும். அது லக்கணம் பெரும்பகுதி கன்னி லக்கணத்தை பேஸ் பண்ணியே தான் போடுவோம். ஏன்னா அதுலதான் ஒரு விசேஷம். அந்த அம்பாளுடைய சோடசி, மகா சோடசி நமக்கு பேசும். மனோன்மணி தாயார் அதை விட பேசும். இதுல இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இன்னைக்கு மக நட்சத்திரம், இதை பத்தி சொன்னேன். ஆயில்யம் முடிஞ்சு மகம். இந்த மகத்துல பிறந்தவங்க ஜெகத்தை ஆளுவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் ஜெகத்தை ஆளுகின்றது சிலர் தான் ஆளுகின்றார். எல்லாரும் ஆள முடியுதா? அப்ப இந்த இந்த மக நட்சத்திரத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே சுக்ரன் கேது இணைவிருப்பின் அவங்க வாழ்க்கை சரியாக இருக்காது. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இப்ப மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பூராட நட்சத்திரத்துக்காரங்களை பொருத்தம் பார்த்தா பொருத்தம் இருக்குமா? இருக்கும். ஆனால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு 5வது ராசி தான். யாருனாலும் என்ன சொல்லுவாங்க? 5வது ராசி அழகா பொருத்தலாம்பாங்க. ஆனால் பூராட நட்சத்திரத்தையும் மகம் நட்சத்திரத்தையும் கல்யாணம் முடித்து வைத்தவர்கள் சந்தேகம் என்னும் ஒரு பார்வையால் கணவன் மனைவியை சந்தேகப்படுதல், மனைவி கணவனை சந்தேகப்படுதல் என்று சொல்லி அங்கு ஏதாவது ஒரு உயிர் அர்த்தமற்ற நிலையில் பறிபோகின்றது. அத பல விஷயங்கள் எங்க குடும்பங்களே பலருக்கு அதை நான் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். சரி, அப்படி சேர்த்துட்டா என்னையா செய்யறது? நிறைய பேருடைய கேள்வி. சேர்த்துட்டா என்ன செய்யறது? அவங்களுக்கு பௌர்ணமி மாரியம்மன் தான், வேற வழியே கிடையாது. பௌர்ணமி அன்னைக்கு மாரியம்மன் போய் 27 மல்லிகைப்பூவை போட்டு சுத்திட்டு கொடிமரத்துல தான் போடணும். ஜாய் முன்னாலாம் போடக்கூடாது. கொடிமரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மல்லிகைப்பூவை போட்டு தீபம் போட்டு கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்கே சந்தேகம் வராது, தேவையற்ற மரணமும் வராது. அப்படி இல்லாதவங்கெல்லாம் மக நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் கல்யாணம் முடிச்சா மிகப்பெரிய எத்தனையோ குடும்பங்கள் பல உயிர்களை பரிதவிக்க விட்டு போய்விட்டது. இதை நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்? சுக்கிரனும் கேதா போய் இணைந்திருக்க முடியுமா? 5ஆம் இடத்துலதான் அந்த ராசி வருது. அந்த ராசிக்கு எடுத்துக்கோங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 9வது ராசி. அப்ப அவருக்கு 9வது ராசியும் அந்த பிள்ளைகளுக்கு 5வது ராசியுமாக வந்தாலும் 5, 9ஆக இருப்பினும் கண்டிப்பா இது கெடுதலை செய்கின்றது. இது கெடுதலை செய்யறதுக்கு இப்ப சொல்லுவோம் மாரியம்மன் கோயில்ல கொடிமரம் இதெல்லாம் இருக்கு. சரி, பொதுவா மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க தசமி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் என்ன நடக்கும்? அப்போ ஒரு பெரிய அற்புதமான விஷயம் என்னன்னா, பெரும்பகுதி முற்காலத்துல எழுதின நூல்கள் பூரா தில்லைக்காளி. அதுக்கு வெள்ளை கலர் துணி கொண்டு போய் 6 மீட்டர் கேட்கறாங்க, 1 கிலோ குங்குமம் கேட்கறாங்க, 1 கிலோ நல்லெண்ணெய் கேட்கறாங்க. அதெல்லாம் சாத்தி அந்த அம்மன் மேல சுற்றும் போது செக்கச்சவே ஆயிருக்கு. அங்கிட்டு காளி இங்க இருக்கும், அதுக்கு மூலத்துல ஒரு தெய்வம் இருக்கும், தில்லை அம்மாள். அது பேரு தில்லை அம்மாள். அந்த தில்லை அம்மாள்ங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, காளி அங்கே நடனம் புரிந்து தோர்த்து விட்டு அங்கேயே நின்று விட்டாலும் இந்த தில்லை அம்மாள் என்ற பேர், தில்லை என்பது தில்லை கூத்தன். அந்த தில்லையினுடைய பேரை வச்சு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? தில்லையம்மாளுங்கிற பேர்ல நல்லா கவனிச்சு பாருங்க. தில்லைன்னு பேர் வச்சவங்க வீட்டுல பூரா கண்டிப்பா ஒரு இளம் வயதுல ஒரு பெண்கள் கஷ்டப்படுறாங்க. அதை விட அவங்களுடைய மரணம் சரியில்லாம போயிடுது. இதை விட சொல்லணும்னு சொன்னா மனோ அமைதி கெடுகின்றது. ஆனால் அவர்கள் பேரில் தான் அதிகமாக சொத்து இருக்கின்றது. அந்த சொத்தை பிரித்து அனுபவிப்பவர்கள் கூட கஷ்டப்படுகின்றார். என்றாவது ஒரு நாள் அந்த இடத்தில் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்படின் கண்டிப்பாக அந்த குடும்பம் வளர்க்கும்.
இது நாங்கள் கண்ட உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் அந்த பேர் வச்சிருந்தாங்க, அவங்க பேர்ல சொத்து வச்சிருந்தாங்க, பிள்ளை இல்லாமல் போயிட்டாங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லையா, அவர் ஒரு பிள்ளையார் கோயிலை கெட்டு மக்கள் கும்பிடுறாப்புல ஆக்கி விடுன்னு சொல்லணும்னா அவங்க நல்லா இருந்தாங்க. அப்ப கேது அந்த இடத்துல வர்றார். கேது ஞானகாரகன், அவங்களுடைய பணம் தான் அந்த சுக்கிரன். அவங்களுக்கு அயன சயன போக யோகம் கெடுகிறது. ஆனால் அதுக்கு வழி என்ன? ஒரு விநாயகர் கோயிலை கட்டு, அந்த இடத்துல கட்டி வைக்கிறது. இது ஒரு அற்புதமான விஷயம். இன்னமும் சொல்றேன், ஒரு மனிதன் தன்னிலை மறந்து புலம்புறான், என்னென்னமோ பேசுறான், தகாத வார்த்தைகள் பேசுறான். அவனை நம்மளால சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியாதா? நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனை சரி பண்ணலாம். எப்ப சரி பண்ணலாம்? இந்த புராண நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் கல்யாணம் முடிச்சு அவன் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பான். இதை விட இன்னொன்று சொல்றேன், கோயில் தொண்டுலியம் செய்பவர்கள், அகோர தெய்வங்களுக்கு தொண்டுலியம் செய்பவர்களா இருந்தாலும் சரி, சாத்வீக தெய்வத்துக்கு தொண்டுலியம் செய்பவர்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கடைசி காலத்தில் மனோநிலை பாதிக்கப்பட்டால், மாரியம்மன் கோயில்ல பொங்கல் வைக்கிற பொங்கல் பானையை யாராவது விட்டுட்டு போனாங்கன்னா, மண்பானைய பொங்கல் வச்சுட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த பானையை எடுத்து கழுவி கொண்டாந்து அவங்க வீட்டுல தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை மட்டும் அந்த பானையில இருந்து மோந்து குடிக்க சொல்லுங்க. அவங்க புலம்புறாங்களான்னு பார்ப்போம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள். சீதளம் தேவி ஜெகன்மாதா, சீதளம் தேவி ஜெகத்பிதா, சீதளம் தேவி ஜெகத்தாத்ரி, ஓம் சீதலாய நமः. மாரியம்மனுடைய ஆதிசங்கரர் படித்த பாடல். வெம்மையை குறைக்கிறதுக்காக உன் வெப்பம் தணிய வேண்டும் என்று அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அம்பாள் அங்கே காட்சி அளிக்கிறார். அந்த அம்பாளுடைய சொரூபம் அவளுக்கு வைக்கின்ற பொங்கல் பானையில மனோநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை கழுவி எடுத்துட்டு, அந்த கழுவி எடுத்த பானையில தண்ணியை வச்சு அந்த தண்ணியை மோந்து மோந்து அவங்களை குடிக்க சொல்லுங்க. நிச்சயமா அவனுடைய வைப்ரேஷன் அவங்க மனோநிலையை மாற்றும். அது கூட சிலம்பக்கலையை பற்றி பேசும்போது ஒருத்தர் வந்தார், நல்லா குருவாயூர்ல வந்து அருமையாக கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட சொன்ன, தம்பி எதோ கண்டுபிடிக்கிறீங்க, நம்ம வர்மக்கலையில ஜோதிடத்துல என்ன லக்கணத்துல என்ன நட்சத்திரத்துல எதிர்வினை ஆற்றாமல் ஒரு மனிதன் அவனுக்கு விட்ஸ் நோயை நிப்பாட்டலாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வர்மக்கலையில ஒரு 18 விஷயங்கள் அந்த தம்பிகிட்ட சொன்னேன். ஏன்னு சொன்னா அவர் ஆச்சரியப்பட்டார், இந்த கலையில இருக்காங்க. அந்த காலத்துல மனிதனுக்கு எங்க அடிபட்டாலும் வர்மம் தான். பழுவர்மம் 18, தொடுவர்மம் 96. இந்த வர்மக்கலைக்கும் ஜோசியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, பெரிய லிங்க் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல இந்த லக்கணத்துல இந்த செயலை செய்தால் இந்த உடம்பிலிருந்து இந்த சரீர உபாதை போய்விடும். அதுக்கு வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி, பூத நாடி, எல்லா நாடியும் தொட்டு பார்த்தான் செய்வாங்க. இப்ப மிருகங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த மிருகங்களுக்கும் மர்மம் இருந்துச்சு. மாடெல்லாம் படுத்துட்டு எந்திரிக்கலாம், கண்ணுக்குட்டிலாம் ஒரு மாதிரி நெளிச்சு காலத்தாங்கி நடக்குதுன்னா வாழை பின்னாடி ஊடி சுற்றுவாங்க. சுத்திட்டு இடது கேட்ட முதுகுல நட்டு முதுகுல ஒரு அடி அடிச்சா அதுவா நெஞ்சு நடந்து போகும். அது மிருகங்களுக்குள்ள வர்மக்கள். அந்த குதிரைக்கு எப்படி எடுப்பாங்க? குதிரையெல்லாம் ஓட விட்டு காலில் ஒரு பிடிப்பாங்க, பிடிச்சா அப்படியே எந்திரிக்கும். யானை அது அதை விட பெரிய கஷ்டம். அப்படியே ஒரு சைடு படுத்திருக்கும், அப்படியே நெளிக்க முடியாது. தும்பிக்கையில தூக்கி அந்த தந்தத்துல தூக்கி தும்பிக்கையை போட்டுச்சுன்னா அதுக்கு வர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வர்மங்கள் எதனால் விழுது அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மிருகங்களுக்கு வர்மம் எதனால் விழுது? அதை அடிக்கிறாங்க இல்லையா, கம்பை கொண்டு அடிக்கிறாங்க, டமா டமான்னு அடிப்பாங்க. யானை அடிப்பாங்க, அன்னுகம் போடுவாங்க, அதே மாதிரி பசுமாடுகள் காளமாடுகளை அடிப்பாங்க. அப்ப அதுக்கும் அந்த காலத்துல வர்மம் இருக்கு. அதுக்கும் ஒரு பெரிய ஜோதிடம் இருக்கு, அதுக்கும் ஒரு கலை இருக்கு. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்ம தொழிலை பொறுத்தவரையில எல்லா விஷயத்தையும் சார்ந்ததுதான் ஜோதிடம். பஞ்சாங்கம் என்பது பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்துக்குள்ள இந்த பசுமாடுல இருந்து, காளமாடுல இருந்து, யானையில இருந்து, அது மாதிரி வீட்டு குதிரையில இருந்து எல்லாத்துக்குமே ஒரு வர்மம் இருக்கு. அந்த வர்மத்தை எடுக்க தெரிஞ்சவங்க அந்த ஜோதிடத்துல சில லக்கணங்களை கரெக்ட் பண்ணி எடுக்கும்போது அவங்க பிழைச்சிக்கிறாங்க. அதிலே குத்து வர்மம், கொலை வர்மம் நிறைய இருக்கு. அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அது புரியும். இந்த ஜோதிட கலையை நம்பி நிறைய பேர் நல்லா இருக்காங்க. இதுல நம்பினால் நம்பட்டும், நம்பாவிட்டால் அவர்களுடைய செயல்பாடாகவே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் உங்களுடன் பிரயாணிப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் பிரயாணிக்கிறேன்.
என்னுடைய வேலை பொழுது என்னை சார்ந்து வந்து உட்கார்ந்துருக்கவங்க, என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறவங்க இத்தனைக்கும் மத்தியில நான் உங்களை சரி பண்ணி உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்று மக நட்சத்திரத்தை பத்தி சொன்னேன். இந்த மகத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஜெகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தால் காளி. அந்த காளியும் குரு திசை வரும்பொழுது உங்களுக்கு வேலை செய்யாது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு திசை வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக காளியை வணங்குவதை தவிர்த்து துர்க்கையைத்தான் வணங்க வேண்டும். காளியை கும்பிட்டீங்கன்னா வீட்டுல பெரிய கஷ்டம், சண்டை, அடிக்கடி கோர்ட் வழக்கு எல்லாம் வந்துடும். ஆனால் அந்த துர்க்கையை கும்பிட்டீர்கள் ஆனால் அதுவும் விஷ்ணு துர்காவாக ஆடியோ பிரேக் ஆகுது. அம்மையை கும்பிட்டோமானால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கின்றது. இந்த பிரசன்ன ஜோதிடம் பிரசன்னம் படித்தவர்கள் ஒரு 3-4 நாளைக்கு என் கூட லிங்க்ல வந்துகிட்டே இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்லி கொடுத்தது, அவங்க பார்த்தது, வெத்தலை பிரசன்னம், கோழி பிரசன்னம், அதே மாதிரி கடல்சார் பிரசன்னம், இதை பற்றிலாம் அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கும்போது அவங்க எப்படி படிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதில் படித்தவங்களுக்கு உண்டான விஷயங்கள் இப்போது 23ஆம் தேதி இளநிலை தொடங்குகிறோம், 9ஆம் தேதி மாந்திரிய பயிற்சி வகுப்பு தொடங்குகிறோம். பிரசன்னத்தை பொறுத்த வரையில் இப்போ வெகு விரைவில் பிரசன்ன கிளாஸ் தொடங்க போது அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வெற்றிலை பிரசன்னத்தை பற்றிய புக்கு அதிவிரைவில் வெளியே வரப்போகுது. கடல்சார் பிரசன்னம், எல்லா பிரசன்னங்களும் வருது. ஜோதிஷ அமிர்த கலசத்தை படிங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால எப்பொழுதும் நாம் எல்லாம் ஒன்றாக இருப்போம். ஒன்றாக இருந்து செயல்பட்டு ஒரு தேங்காயை 10 பேர் சுமக்கக்கூடாது. 100 தேங்காயை 10 பேராக பிரித்து சுமக்கலாம். அதான் இதில் உள்ள தத்துவம். அதனால் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கும் நாளை பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சாமி. நன்றிங்கய்யா. வணக்கம். நன்றிங்க ஐயா. வெள்ளூர்ல இருந்து அன்புமணி பேசுறேன். திருச்சியில இருந்து சண்முக சுந்தரம். நன்றிங்க ஐயா. ஐயா பொள்ளாச்சி வந்து பழனிசாமி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். பொள்ளாச்சி வந்து பழனிசாமி ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஈரோடு ராஜேந்திரன் ஐயா. வணக்கம், நன்றி. வணக்கம் ராஜேந்திரன் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா பெங்களூர்ல இருந்து தனசேகரங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. லதா மகேஷ் வேலூர்ல இருந்து. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க. பொள்ளாச்சி இருந்து பழனிசாமி ஐயா. ஐயா வணக்கம். பொள்ளாச்சி இருந்து பழனிசாமி ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நன்றிங்கய்யா. முசிறியில இருந்து தேன்மொழிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. ஐயா வணக்கங்கய்யா. ஏலூர்பேட்டில இருந்து பாலு. வணக்கம். ஏலூர்பேட்டில இருந்து பாலு ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. மாரிமுத்தையா. வணக்கம் வணக்கம் மாரிமுத்து. வணக்கம் ஐயா. உங்க ஆசீர்வாதம் ஐயா. வணக்கம். பழனிசாமி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சார் வணக்கம் சார். பாண்டிச்சேரியில இருந்து புவனேஸ்வரி பேசுறேன் சார். நீங்க கடல்சார் பிரசனம் சீக்கிரம் எப்போ எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். நான் சேர்ந்துக்கிறேன் சார். எடுக்க போறோம். நாளை ஆபீஸ் நம்பர்ல போன் பண்ணுங்க. சரியா? சரிங்க சார். சரிங்க சார். ஏன்னா கோழி பிரசன்னம் இருக்கு, கடல்சார் பிரசன்னம் இருக்கு, வெற்றிலை பிரசன்னம் இருக்கு, எல்லாம் எடுக்க போறேன். ஓகே சார். ஓகே நீங்க கண்டினியூட்டியா படிச்சீங்கன்னா வெத்தலை பிரசன்னம், சோழி பிரசன்னம், கடல்சார் பிரசன்னம் 3மே சேர்ந்தே வந்துடும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே சார். ஓகே சார். அப்படித்தான் போடுவோம். வகுப்பு தனித்தனியா வேண்டாம். நான் சொல்லித்தரேன். 36 கிளாஸ்ல உங்களுக்கு பழகையை போட்டோ, வெத்திலையை போட்டோ, கடல்சார் பிரசனமும் பாக்குறாம சொல்லித்தாரேன். சரிங்க சார். தேங்க்யூ. கடல்சார் பிரசன்னத்துல 5 டிசைன் கலர் சோதி இருக்கும். ஒரு சோதி வச்சு பார்க்க முடியாது. அதுல பச்சை, மஞ்சள், வெள்ளை, ஊதா, கருப்புக்கு 5 சோழிகளை வச்சு பார்ப்போம். நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே சார். ஓகே. இந்த சோழிக்கு ஒரே சோழி தான். அதனால படிக்க வாங்க, நான் ஹெல்ப் பண்ணி தரேன். எல்லா ஹெல்ப்புக்கும். சரிங்க சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி நன்றி. அனிதாயா வணக்கம். வரைய முடியுங்க. பழனிசாமி நன்றி. நன்றிங்க. கரூர் பழனிசாமி ஐயா. திருச்சியில இருந்து சண்முக சுந்தரம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. திருச்சியில இருந்து சண்முக சுந்தரம் ஐயா. வணக்கம் வணக்கம். சண்முக சுந்தரையா. வணக்கம். இப்படியெல்லாம் வருது என்னன்னே தெரியல. இந்த ஒரு ஆப் இருந்துச்சுல்ல,